ட்வேன் ஜான்சன், த ராக். ராக் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய ரியல் நேம் சொன்னா கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த அளவுல ராக் ஸ்டாரா இருந்துட்டு மல்யுத்தத்துல இருந்துட்டு கொடி கட்டி பறந்தவர் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி திரை உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனைகள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. சாதனைனா பெரும்பாலும் பல நடிகர்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் எட்ட முடியாத ஒரு உயரத்தை இருந்துட்டு ஹாலிவுட்ல இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சிகரத்தை அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான சம்பளம் வாங்கும் ஹாலிவுட் நடிகர் பட்டியல இவரும் ஒரு முக்கிய இடம் இருந்துட்டு இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நடிகராகவும் நிறைய ஃபேண்டசி மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்ல தொடர்ந்து நடித்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருந்த இவர் சமீபத்துல உடல் எடை மிகவும் மெலிந்து பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இவருடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அவருடைய உடலுக்கு என்னாச்சு, அவர் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரா, அவருக்கு ஏதாவது நோயா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல கேள்விகள் இருந்துட்டு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இருந்துட்டு அவரே இருந்துட்டு ஒரு பேட்டியில இதற்கு என்ன காரணம், அவர் இந்த அளவுக்கு உடல் எடை இருந்துட்டு குறைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இருந்துட்டு சொன்னாரோ. ஸோ அவர் எதனால இருந்துட்டு அந்த அளவுக்கு உடல் எடை குறைச்சாரா இல்ல உடல் ரீதியான பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கறத குறித்து தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ராக் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு வந்து நல்லாவே இருந்துட்டு தெரியும். அவருடைய உடல் தோற்றம், அவருடைய உடல் அமைப்பு இருந்துட்டு பார்க்கறதுக்கு ஹல்க் மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ கடைசியா இருந்துட்டு அவரது ரிலீஸ் ஆன படம் கூட த பிளாக் ஆடம் அப்படிங்கிற அந்த படத்துல கூட இந்த சூப்பர்மேன், இந்த பேட்மேன் இவங்களுக்குலாம் இருந்துட்டு அந்த பேட் வச்சிருந்துட்டு இதாக இருந்துட்டு அவங்க நடிச்சிருந்துட்டு இருப்பாங்க, அந்த கட்டுமஸ்தான உடல் அமைப்புகள் இருந்துட்டு தெரியறதுக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரில எதுவும் இருந்துட்டு வேண்டாம் அந்த மாதிரிலாம். ஏன்னா அவருக்கு ஒரு முறை அந்த படத்திற்கு அந்த பிளாக் ஆடம் படத்திற்காக இருந்துட்டு அவருடைய ஸ்ட்ரெச்சர் அளவெடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேடு கட்டுறது அளவெடுக்க வந்திருக்கும் போது அவர் சொன்னாரு, அதெல்லாம் வேண்டாம், நான் எக்ஸசைஸ் பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற உடல் கட்டமைப்புகளை இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேட் இல்லாமலே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடா அந்த படத்திற்காக அந்த அளவுக்கு உடல் இருந்துட்டு ஃபிட்னஸ் இருந்துட்டு அவர் இருந்துட்டு கொண்டு வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு உடல் ரீதியா பார்க்க ஒரு ஹல்க் தோற்றத்தை இருந்துட்டு கொடுக்கக்கூடிய நடிகரை இருந்தவர் இந்த அளவுக்கு இருந்துட்டு உடல் எடையை இருந்துட்டு குறைச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் படத்திற்காக தான். ஸோ ஒரு படத்திற்காக இவ்வளவு எடை இருந்துட்டு குறைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 27 கிலோ எடையை இருந்துட்டு அவர் இருந்துட்டு குறைச்சிருக்காரு. ஸோ அப்படி என்ன படம் அது? மார்க்கர் அப்படின்னு மல்யுத்த வீரர் இருக்காரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு படமா இருந்துட்டு எடுக்கக்கூடிய படம் தான் த மார்ஷிங் மிஷின். இந்த படத்திற்காக தான் இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் உடல் எடை குறைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரு மல்யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு சாதனைகள் இருந்துட்டு படைச்சிருந்தாலும் பல பர்சனல் விஷயங்களாலையும் சில பிரச்சனைகளால இருந்துட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகி நிறைய உடல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் இருந்துட்டு அவர் வந்துட்டு சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்துகிட்டு மையமா வச்சு எடுக்கக்கூடிய படம் தான் இந்த படம். அந்த படத்துல மார்க்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் ராக் இருந்துட்டு நடிக்கிறாரு. ஸோ அதோடைய உண்மைத்துவம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 27 கிலோ உடல் எடையை இருந்துட்டு அவர் குறைச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அவரே இருந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் அப்போ இருந்துட்டு சொல்லியிருந்தாரு, வித்தியாசமான படங்கள், உணர்ச்சி பூர்வமான படங்கள் அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கூறியிருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட்லையும் அவருடைய நடிப்பு திறமையை டோட்டலா வெளிப்படுத்தக்கூடிய, அவரால் இருந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் இல்லாம பலதரப்பட்ட நடிப்பு திறமையை தன்னால வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற வகையில தான் இந்த படத்துல இருந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சோ. இந்த படத்தை நீங்க ஒரு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இதற்கு முன்னாடி இருந்ததோட அதிகப்படியான அளவுக்கு உடல் எடையை கூட்டி இன்னும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டு வந்து திரும்பவும் அந்த படத்திற்காக தான் இருந்துட்டு உடல் எடையை ஃபுல்லா இருந்துட்டு குறைச்சு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, இன்னொரு ரீசனும் இருக்கு. அதுவும் அவரே இருந்துட்டு நம்ம ராக்கே இருந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணது, அதிகப்படியான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி அதற்காக நிறைய ஒரு பிரயாசப்பட்டதுனால இருந்துட்டு அவளுக்கு செரிமான ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துட்டு அவருக்கு இருந்துட்டு இருந்திருக்காமா. அதனால தொடர்ந்து டாக்டர் வந்துட்டு அவர் சந்திச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க உடல் எடையை இருந்துட்டு கொஞ்சம் நீங்க குறைக்கணும், உங்களுடைய ஃபுட் ஹேபிட் டோட்டலா இருந்துட்டு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஃபுட் ஹேபிட் டோட்டலா சேஞ்ச் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவரால் பழைய அளவுக்கு இருந்துட்டு எஃபெக்டா இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் இருந்துட்டு பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அவங்க எக்ஸசைஸ் ஹார்ட் ஒர்க்கா இருந்துட்டு பண்றாங்களோ அதற்கு தகுந்த ஃபுட் அவங்க இருந்துட்டு எடுத்துக்கணும். அவருடைய ஃபுட்டுடைய ஷெட்யூல் டோட்டலா சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா அதற்கு தகுந்த அளவுக்கு அவருடைய எக்ஸசைஸும் இருந்துட்டு குறைக்க வேண்டியதா இருந்துட்டு இருக்கும். அப்படி குறைக்கிறதற்கும் இன்னொரு வகையில மிக முக்கியமான காரணம், இது செகண்ட் ரீசனா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ரீசன் இருந்துட்டு மெயினா இருந்துட்டு அவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கணுங்கிறதுக்காக தான் சடனா இருந்துட்டு 27 கிலோ இருந்துகிட்டு அவர் வந்துட்டு குறைச்சிருக்காரு. இதுக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலரும் கூறப்பட்டாலும் அப்படிலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுக்க கிடையாது. கரெக்டா ஃபுட் ரீதியா இருந்துகிட்டு நான் இருந்துட்டு ப்ராப்பரா டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் தான் இருந்துட்டு உடல் எடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இருந்துட்டு கூறியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதோட அதிகமான அளவுக்கு அடுத்த படத்திற்காக இருந்துட்டு அவர் உடல் எடையை இருந்துட்டு குறைக்கவும் இருந்துட்டு போறாரு. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா
லிசர்ட் மியூசிக் அப்படிங்கிற படத்தை தான் அவர் அடுத்து இருந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயது முதியவரா இருந்துட்டு அவர் நடிக்கிறாரு. த சிக்கன் மேன் அப்படிங்கறத இவருடைய பேரு அந்த படத்துல அவருடைய கதாபாத்திரத்துல. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையாக தான் இருந்துட்டு எடுக்கப்படுது. ஸோ மேலும் அவருடைய நடிப்பு இருந்துட்டு வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த படமும் வந்துட்டு வெளியாக போகுது. ஸோ ஆக்ஷன் ஹீரோவா இருந்த அவரு கிட்டத்தட்ட 136 கிலோ எடை இருந்த அவரு இப்ப 27 கிலோ இருந்துட்டு குறைச்சிருக்கிறாரு. 109 கிலோ இருந்துட்டு இடையில இப்ப இருக்கிறாரு. இதுல இருந்து இன்னும் எடையை இருந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்திற்காக டைரக்டர் வந்துட்டு கூறியிருக்காரு. அதுக்கும் அவர் தயார் அப்படின்னு சொல்லி இப்ப உடல் எடையை இருந்துட்டு குறைச்சிட்டு இருக்காரு. சோ இதுல எந்த அளவுக்கு ஒரு உடல் எடையை இருந்துட்டு குறைக்கிறார் அப்படின்னு தெரியல. ஆனா பெரும்பாலும் இருந்துட்டு ரசிகர்கள் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவரை மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா தான் இருந்துட்டு பார்த்துருக்காங்க. அப்படி மாஸ் ஹீரோவா தான் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரத்துல இருந்துட்டு நடிக்கிறது ரசிகர்கள் மத்தியில எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்துட்டு பார்க்கணும். ஸோ அவருடைய உடல் எடை குறைவதற்கான காரணம் எந்த விதமான நோய் இருந்துட்டு குறைபாடுகள் இருந்துட்டு கிடையாது. நோய் ரீதியா எந்த ரீதியா அவர் பாதிக்கப்பட கிடையாது. அவருடைய நடிப்பு திறன் வெளிப்படுத்துவதற்காகவும் சினிமா துறையில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பும் அவருடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில தான் அடுத்தடுத்த கதைக்களத்தை இருந்துட்டு அவர் செலக்ட் பண்ணி இருந்து நடிச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி படங்களை அவர் நடிக்கும் போது திரும்பவும் பழைய உடல் கட்டுமஸ்தோட இருந்துட்டு எப்போ இருந்துட்டு படம் நடிப்பாரு, எப்ப அந்த படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்பார்ப்புகள் இருந்து ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். த செஸ்லிங் அப்படிங்கிற அந்த யூனிவர்சல்குள்ளார வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா த பிளாக் ஆடம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இருந்துட்டு த ராக் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து அவர் வந்துட்டு சூப்பர்மேன் இவங்களுக்கெல்லாம் வில்லனா வரப்போறதா அவர் வந்துட்டு கூறப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில இருந்துட்டு அவருடைய அந்த ப்ராஜெக்ட்ல அந்த படத்துல நடிக்கும் போது திரும்ப அவருடைய பழைய தோற்றம் இருந்துட்டு வருவதற்காக இருந்துட்டு பழைய மாதிரி ஃபுட் ஹேபிட் எல்லாத்தையும் மாற்றி கடுமையான எக்ஸசைஸ் செஞ்சு திரும்ப பழைய உடல் தோற்றத்திற்கு அவர் வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்துட்டு பார்க்கணும். ஸோ ராக்குடைய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துட்டு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.